ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு அனுஷாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஐஸ் பைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப குட்டி குட்டியாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். க்ரீமு, எசன்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு ஐட்டமுமே சேர்க்காம வெறும் பாலும் சர்க்கரையும் சேர்த்து மட்டுமே செய்கிற ஐஸ்கிரீம் இது. ரொம்பவே நல்லா இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவும் பாலும் நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். இந்த கார்ன்ஃப்ளவர் எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரீம்லாம் ஆட் பண்ணாமல் செய்கிறதுனால இது கொஞ்சம் திக்னஸ் தரும். அதனால் கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். பாருங்கள், கட்டித்தன்மை இருக்கக்கூடாது. நம்ம பால் கொதிக்கும் போது இது ஊற்ற போகிறதுனால நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கணும். இப்போது ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது கேரமல் தயாரிக்கிறதுக்கு நான் 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பனங்கற்கண்டு, நாட்டு வெல்லம் அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். கைவிடாமல் கலரணும், டக்குன்னு கரிஞ்சு போயிடும். அதனால் நம்ம கைவிடாமல் நல்லா கலந்துக்கலாம். பொறுமையாக பண்ணணும். நான் சிம்மில் தான் வச்சு பண்ணுறேன், ஆனாலும் புகை வருது பாருங்கள். அதனால் கேர்ஃபுல்லாக செய்யலாம். அப்படி உங்களுக்கு இந்த ஸ்டெப் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக நீங்கள் பால் ஆட் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். இந்த கேரமல் செஞ்சு அதில் பால் ஊற்றி நம்ம ஐஸ்கிரீம் செய்யும்பொழுது இன்னும் டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால தான் நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இந்த தேன் கலரில் வந்ததும் கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி, அதாவது ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா அது தண்ணியோடு கலந்து ஈஸியாக வந்துடுச்சு நம்மளுக்கு தேன் கலரில். இப்போது 1/2 லிட்டர் ஆவின் ஆரஞ்சு கலர் பாலை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம கலந்து விட வேண்டியது தான். இது ரொம்ப சுண்டை வச்சு காசணும் அப்படின்னு நம்மளுக்கு கிடையாது. அதனால் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் தான் ஆகும் நம்மளுக்கு இந்த மெத்தடு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பால் நல்லா பொங்கி வர ஸ்டேஜ் ஆகிடுச்சு. பொங்கி வர ஸ்டேஜில் நம்ம பொறுமையாக கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் கீழே பொங்கி ஊற்றாமல் கரெக்டாக வரும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருக்கு. நம்ம சைடில் இருக்க அந்த பால் ஆடைகளெல்லாம் உள்ளே எடுத்து விடணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா க்ரீமி அண்டு டேஸ்ட்டாக கிடைக்கும். அந்த ஆடையெல்லாம் பக்கத்தில் போயிடுச்சுன்னா வேஸ்ட்டாக தான் ஆகிடும். அதனால் நல்லா கலந்து நம்ம விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இந்த ஆடையை எடுத்து விட்டு நம்ம பண்ணும்பொழுது தான் நல்லா க்ரீமியாகவும் சூப்பர் டெக்ஸ்சரும் கிடைக்கும். இப்போது நம்ம தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி கேரமல் பண்ணதுக்கு ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்குறோம். அதனால் எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது கலந்ததுக்கப்புறம் பாருங்கள், திருப்பியும் கொதிக்குது. அந்த பால் ஆடைகளை எடுத்து நம்ம விடலாம். இப்போது ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சாச்சு. கலரை கொஞ்சம் மாறி இருக்கும்போது நம்ம கலந்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மற்றும் பாலை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அப்புறமா சேர்க்கணும். ஏன்னா அந்த கார்ன்ஃப்ளவர் அடியில் அப்படி தங்கிடும். அதனால் கலந்துக்கிட்டே அந்த பால் மற்றும் கார்ன்ஃப்ளவர் கலந்து வச்சுருக்கிறத ஊற்றிக்கிட்டே நம்ம பொறுமையாக கலரணும். அப்போ தான் அந்த கட்டி தட்டாமல் நம்மளுக்கு ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அதனால் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் கைவிடாமல். விஸ்கில் தான் வச்சு கலந்துக்கணும் அப்படின்னு கிடையாது.
நம்மக்கிட்ட இருக்கிற கரண்டியை வச்சு கூட நம்ம கலந்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொங்கி அப்படியே அந்த பொங்குறப்போ நம்மளுக்கு தெரியும், நல்லா க்ரீமியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா திடீர்னு அடியில் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டதால் அப்படியே அடியில் அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டிக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், டக்குன்னு விட்டோன்னா பொங்கிடும் அது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த கேரமல் கலர்லாம் கொஞ்சம் அதில் மாறி வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வழிச்சிட்டு நல்லா ஃபேன் காற்றுல வச்சு நம்ம ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறின பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கலாம். நான் வந்து பிரியாணிலாம் வாங்கினா நம்ம ஹோட்டல்ஸில் தருவாங்க இல்லையா, அந்த டப்பா தான் இன்றைக்கி வந்து நான் எடுத்திருக்கேன். இவ நல்லா ஆறிட்ட பிறகு ஊற்றணும். ஆறாத பிறகு ஊற்றக்கூடாது. ஆறிட்ட பிறகு ஃபுல்லாக அதில் ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் வைக்கும்பொழுது நல்லா க்ளோஸ் ஆகிற மாதிரி மூடி இருக்கிற மாதிரி போட்டு டிஃபன் பாக்ஸ் கூட நம்மளால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு 3 hours வச்சு நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓரளவுக்கு கட்டி ஆகிருக்கு ஐஸ். பார்த்திங்கன்னா பாருங்கள், நான் ஸ்பூனில் எடுத்து காட்டும் போது உங்களுக்கு தெரியும் அங்கங்கே கட்டி ஆகிருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வர போகிறோம். இது எதுக்கு பண்ணுறோன்னா நம்மளுக்கு அந்த கிறிஸ்டலாக வராமல் நல்லா க்ரீமியாக வரத்துக்காக தான் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நம்ம போட்டு நல்லா அடித்து எடுத்து வந்திருக்கோம் பாருங்கள். இப்போது அதே டப்பாவில் நம்ம அடித்து எடுத்து வச்சுருக்க அந்த ஐஸ்கிரீம் பேஸை ஊற்றிட்டு திருப்பியும் மூடியை போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாக விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா 8 hours விட்டுடலாம். பாருங்கள், பைட்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக அப்படியே ஸ்கூப் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். பைட்ஸ் மாதிரி வேணும்னா நம்மளோட ஐஸ் க்யூப் மோல்டு, நம்மளோட ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது நம்மளுக்கு தருவாங்க இல்லையா, ஐஸ் க்யூப் மோல்டு, அதுலேயே நட்ஸு தேவையான அளவுக்கு நட்ஸ் நம்ம வச்சுட்டு அதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட ஐஸ்கிரீமை ஒன்று ஊற்றி எடுத்துக்கலாம். ஊற்றிட்டு இதை வந்து 8 hours வச்சு எடுத்தோன்னா நல்லா ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், 8 hours அப்புறம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா கட்டியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வெளியே வச்சுட்டு ஒரு நைஃப் அப்படிலாம் ஷார்ப்பான ஒரு ஏதாச்சும் ஸ்பூனை வச்சுட்டு நம்ம இப்படி எடுத்தோன்னா அப்படியே சூப்பராக பைட்ஸ் வந்து நம்மளுக்கு விழுந்துடும். பார்த்திங்களா, செம்மையாக இருக்குது. ஒரு பைட் எடுத்து வாயில் போட்டாலே சூப்பராக இருக்கும். க்ரீம் எதுவுமே சேர்க்காம நம்ம அருமையாக செஞ்சுருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.